ஹாய், என்னோட நேம் தான் அருண்குமார் பாஸ்கரன். ஸோ என்னோடய ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த கிளாஸோட என்கொயரி வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுன்றது உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன டெமோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். என்னோடய ப்ரொஃபைல் வந்து 2018 நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபுல் டைம் கரியராக. ஸோ ஆல்மோஸ்ட் 2018 19, 20, 21, 22, 23, 24, 25 ஆகிடுச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 2015 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் 2018 வரைக்கும் வச்சிங்கன்னா கூட ஒரு 7 இயர்ஸ் பக்கம் எனக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேசிக்காக இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், கிளாஸஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம், நம்ம இது அனுபவமே இல்லையே, இது நம்ம தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்லாம் நிறைய உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சிக்கக்கூடாது, எப்படி பண்ணணும், என்ன சப்போர்ட்டில் பண்ணணும் அப்படின்றது தான் நான் கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறேன். இது முழுக்க முழுக்க நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன், நான் எப்படி கற்றுக்கிட்டேன், ஸோ என்னோடய தப்பு என்னன்றதெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த 7 வருஷத்தோட லேர்னிங்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் பிஃபோர் தட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களோட டீமோட ஸ்டாஃப்ஸ்ட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் சில டேர்ம்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் ட்ரேடிங்ஸ் பண்ண வராங்க, ஆனால் சஸ்டெயின் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? இந்த ட்ரேடிங்ஸை முழுசாக கற்றுக்காமல் அவங்களே கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு போயிடுறாங்க. ரீசன் என்னென்னா லாஸ். சரிங்களா? ஸோ இந்த லாஸை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் என்ன பேசிக்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பேசிக்லேருந்து தான் நம்ம போகணும். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத சொன்னேன். அண்ட் மோரோவர் இதை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்ஸோட டேர்ம்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதாவது இப்படின்னா என்ன மீனிங், ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா சில விஷயங்கள் தெரிஞ்சால் தான் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப் சைடு இருக்குது, லெக் சைடு இருக்குது, ஆஃப் ஸ்பின் இருக்குது, அதேமாதிரி லெக் ஸ்பின் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட டேர்ம்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி மார்க்கெட்டில் சில டேர்ம்ஸ் இருக்குது. அந்த என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். இங்கே இருக்க டெக்னிக்கல் வேர்ட்ஸை நீங்கள் அப்படியே டெக்னிக்கலாக உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா புரியாது. அண்ட் மோரோவர் இங்கே வரவங்க டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை அப்படியே எடுத்துப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோடு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் டேர்ம்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 5 டேர்ம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடை நான் விற்க போகிறேன். ஓகேங்களா? இந்த வீடோட நான் விற்கிற விலை அப்படின்றது நான் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன விலைக்கு விற்றா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ரேட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ இதுக்கு பேர் ஆஸ்க்னால் என்னென்னா, இந்த ப்ரைஸ் 80 lakhs நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 80 லட்சம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வீட்டை நான் சேல் பண்ணுவேன்றது தான் இந்த இடத்துல ஆஸ்க் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு யார் கொடுப்பேன்? யாரோ ஒருத்தர் வாங்கிக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, என்னால் இவ்வளோ தான் வாங்கிக்க முடியும், இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாதுங்க, என்னோடய சுச்சுவேஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்குன்னு அவங்க ஒரு சுச்சுவேஷனை சொல்லுவாங்க. லெட்ஸ் சே 60 lakhs. நான் சொன்னது 80 lakhs ஆஸ் ப்ரைஸு, அவங்க சொல்கிறது 60 lakhs. ஸோ அவங்க சொல்கிற 60 lakhs தான் இங்கே பிட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்னது ஆஸ்க் ப்ரைஸு, வாங்குறவங்க மென்ஷன் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னா பிட் ப்ரைஸ். சரிங்களா? இப்போ ரெண்டுமே முக்கியம். இப்போ நான் சொன்ன ப்ரைஸ்க்கும் நிற்காது, அவங்க சொல்கிற ப்ரைஸ்க்கும் என்னால் கொடுக்க முடியாது. பட் எல்லோரும் உட்காந்து பேசி சில இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் இறங்கி வருவாங்க, நம்ம கொஞ்சம் இறங்கி போவோம். ஒரு பிட்வீனுக்குள்ளே நம்ம அந்த சேல்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? எனக்கும் நான் வீடை விற்கணும், அவங்களும் வீடை வாங்கணும். ஸோ 2 பேர் சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்துக்குள்ளே வருவாங்க. அதாவது இந்த 80 lakhs to 60 lakhsக்குள்ளே ஒரு ப்ரைஸ் வருது பார்த்தீங்களா? இதுதான் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆஸ்க்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, பிட்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்ப்ரெட்டுனா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக ஆஸ்க்னா என்ன, பிட்னா என்ன, ஸ்ப்ரிட்னா என்னன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்விட்டின்னு அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஈக்விட்டி அப்படின்றது அப்படின்னா என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஓனர், சரிங்களா. நான் பப்ளிக்காக ஒரு கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட் பண்ணும்பொழுது நான் ஒரு 1 lakh ஷேர்ஸ் நான் வந்து லிஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா 1 lakh ஷேரும் இருக்குது இல்லையா, அது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இத்தனை ஷேர் வேணும், அத்தனை ஷேர் வேணும் அப்படின்றது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்குறாங்க இல்லையா ஒரு பர்சன், அதுதான் ஈக்விட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் விக்னேஷ் வந்து என்னோட கம்பெனி ஷேர்ஸ் வந்து ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்காரு அப்படின்னா என்கிட்டேருந்து ஒரு ஈக்விட்டியாக அவர் வாங்கிக்கிட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா. என்னோடய ஷேர்ஸ் வந்து ஒரு ஈக்விட்டியாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு சின்ன யூனிட் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஈக்விட்டினா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எ பர்சன் ஓன்ஸ் இன் ஏ கம்பெனி. அதாவது ஒரு பர்சன் எவ்வளோ ஷேர்ஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது பேர் தான் ஈக்விட்டி. சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கம்பெனி ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது. விக்னேஷ்னு ஒரு பர்சன் வந்து என்கிட்ட இருந்து என்னோடய கம்பெனியில் ஒரு 50 ஷேர் அவங்க வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா ஈக்விட்டி. ஸோ நீங்கள் வந்து இந்த ஏபிசி கம்பெனியில் எவ்வளோ ஈக்விட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டார்னா அவங்க சொல்லுவார், நான் 50 ஷேர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஸ்பீட்னா என்ன அப்படின்றது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த இதில் சொல்கிறேன். ஸ்பீட்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க, வெலாசிட்டினா என்னென்னு படிச்சிருப்பீங்க, மாஸ்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்றதையும் நான் கண்டினியூஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரீங்க இல்லையா, 1 2 3 4ன்னு. ஸோ இது 5th கான்செப்ட். மொத்தம் உங்களுக்கு 5 கான்செப்ட் 5 டேர்ம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து 5th டேர்ம் வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வொலாட்டிலிட்டி அப்படின்னா ஹவு மச் ஸ்டாக் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட்ஸ். சரிங்களா. அதாவது ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லைங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாக் இருக்குது. இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாக்கு எவ்வளோ ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த வொலாட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. VOLATILITY. ஸோ இதோட ஃப்ளக்சுவேட்ஸ் அப்படின்னா அப் அண்ட் தென் டவுன். ஸோ எவ்வளோ ஏற்றம் இறக்கமாக இதில் வந்து இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் இருக்குன்றது தான் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வொலாட்டிலிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு மார்க்கெட்டோட டேர்ம்ஸு. சரிங்களா. ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இது தெரியாமல் நம்ம வந்து பெருசாக ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறதோ இல்லை ஒரு மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் நியூஸில் பார்க்கும் பொழுதும் அவங்க ஒரு ஒன்று சொல்லுவாங்க, பட் நீங்கள் அதை செல்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிவிட்டு தென் ரியல் டைமில் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ டேர்ம்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் மோரோவர் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 வச்சுருந்தீங்க அப்படின்னா 600 டைம்ஸ் வந்து மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அவ்வளோ மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேட்ஸாக இருந்திருக்கு இன்றைக்கி. ஸோ நானே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டுன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்பீடுன்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஃப்ளக்சுவேட்ஸ்னால் ஹைப் அண்ட் டவுன். ஸோ 2 மூமெண்ட்டுமே இருக்கிறது தான் ஃப்ளக்சுவேட்ஸ். நீங்கள் ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா 60,000 கூட இதை மாற்ற முடியும். ரீசன் என்ன, மார்க்கெட் அவ்வளோ ஃப்ளக்சுவேட்ஸாக இருக்குது, அவ்வளோ பேர் இங்கே வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதுனால தெரிஞ்சவங்க அதை ப்ராப்பராக பண்ணி அவங்களோட ஃபண்டை எடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்ரேடிங். சரிங்களா. ப்ராஃபிட் பண்ணுற ஒரு முழு நோக்கத்தோடு பண்ணுறது தான் டே ட்ரேடிங். உங்களுக்கு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்றது நான் உங்களுக்கு ரியல் டைமில் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நம்மளோட கோர்ஸில் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் யாருக்குமே சொல்லி கொடுத்ததில்லை. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வரவங்க ரொம்ப வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே அக்செப்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அவங்க ப்ரைஸிங் கொடுக்குறதா மட்டும் நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போது உங்களுக்கு அந்த பொறுமை இருக்குது, நம்ம சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா மட்டும் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களோட ட்ராவல் பண்ணலாம். கண்டிப்பாக எங்களுக்கு ரியல் டைம் சப்போர்ட் வேணும்னாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் நான் 7 இயர்ஸாக இந்த ஃபீல்டு ட்ராவல் ஆகிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். கோவிட் டைமில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நிறைய டைம் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் எப்படி இப்படின்னு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தப்பாக இருக்கா இல்லையான்றது நிறைய டிஃபிகல்ட்டி பார்த்ததை தாண்டி தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்ம ஸ்டாஃப் சொல்லும் போதே நீங்கள் உங்களோட ப்ரைஸிங் ஆஃபர் ப்ரைஸில் வரும்போது நீங்கள் வந்து
ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்களும் ட்ரேடிங்கில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றவங்க மாதிரி கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணுறது விடுறதுன்றது இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எடுத்து இது கண்டினியூஸாக எடுத்து ப்ராப்பராக பண்ண முடியும். அதுக்கு நான் ஃபுல் டைம் சப்போர்ட் பண்ணுறேன். மோரோவர் இது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் கொடுக்க தான் தவிர உங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் 100% நீங்கள் அப்படியே பண்ணிடுங்க அப்படின்லாம் உங்களுக்கு ஓவர் கைட்லைன்ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸோ உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கொடுப்போம். அது ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து உங்களோட கைட்லைன்ஸை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து கரெக்டான ஒரு பொசிஷனை அட்டைன் பண்ணலாம். ஸோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஃபீஸ் கம்மின்னு வேறு இடத்துல போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து லாஸ் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லித்தாங்கன்னு கேட்பாங்க. சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். அண்ட் மோரோவர் அவங்களே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு இங்கே வந்து கேட்பாங்க. டைம் இல்லாமல் ரீசன்னால தான் இப்போ நம்ம வந்து இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக இந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் உங்களோட ஸ்டாஃப் ரீச் அவுட் பண்ணும் பொழுது நீங்கள் அவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.